நம்முடைய கட்சியின் சார்பாக உங்களுக்கு வானதி அக்கா பேசியிருக்காங்க நேரத்திற்கு முன்பு. குறிப்பாக நாளை முழுவதுமே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தமிழகத்தில் 39 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் சென்று நம்முடைய தொண்டர்கள் யாரை விரும்புகிறாங்க, அந்த வேட்பாளர்களாக அவர்களுடைய விருப்பம் என்ன, அல்லது வேட்பாளர்கள் கூட அந்தந்த தொகுதியில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதையெல்லாம் நாளை முழுவதுமே தொண்டர்களோடு கலந்து நம்முடைய கட்சி அலுவலகத்தில் காலையிலிருந்து சாயங்காலம் வரை அவருடைய எண்ணத்தை எல்லாம் கண்டுபிடித்து வந்து திரும்ப எங்கிட்ட சொல்வதற்காக இன்னைக்கு முடிவு செய்திருக்கோம். தமிழகம் முழுவதும் பயணம் அதன் பின்னிட்டு நீ கோர்க்க மாட்டேங்க. உங்களுக்கு தெரியும், நம்முடைய மோடி ஐயா வரும்பொழுது சென்னையில் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வழக்கமாக சந்திப்பது வழக்கம். அது சம்பந்தமான ஒரு மீட்டிங் தான். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் தொண்டர்களுடைய எண்ணோட்டத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு நாள் முழுவதும் நம்முடைய தலைவர்கள் தொண்டர்களோடு அமர்ந்து அவர்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்போ வைத்திலிங்கம் என்ன முடிவு எடுத்திருக்காரு, அதாவது ஓபிஎஸ் தரப்புல கூட்டணியில் சேர்க்கறது சம்பந்தமா இந்த கோர் கமிட்டியில பேசப்பட்டு அதெல்லாம் பேசுகிறோம். கோர் கமிட்டியில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். அது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். பட் பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியும் என்ன, கூட்டணியை பொறுத்தவரை நம்முடைய நிலைப்பாடு ஓப்பனாக வெளிப்படையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மோடி ஐயா அவருடைய லீடர்ஷிப்பை ஏற்றுக்கணும், அவருடைய விஷனை ஏற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு. பட் அதற்கு இன்னும் நேரம் இருக்குது. நமக்கு இன்னும் தேர்தல் நாளை காலையில் வரப்போகிறது கிடையாதுன்னா இன்னும் நேரம் இருக்குது. இன்றைக்கி முக்கியம் பிரதமர் அவங்க வர்றாங்க, கல்பாக்கம் ரியாக்டருக்கு போகிறாங்க, அதன் பிறகு பொதுக்கூட்ட நிகழ்வுக்கு வர்றாங்க. அதன் பிறகு பிரதமர் அவர்கள் இன்னொரு முறை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னும் டைம் இருக்குன்னா சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட பேசணும். சரி, அப்போ வேட்பாளர் பட்டியலை கிட்டத்தட்ட நம்ம உத்தேசப்பட்டு தயார் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ராசஸே ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தொண்டர்கள்ட்ட கேட்போம். ரெண்டாவது ப்ராசஸ்ஸு நமக்கு ஸ்டேட்டில் எலெக்ஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குன்னு, அதில் தலைவர்கள் கருத்து கேட்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரேஷன் ஸ்டெப்பில் போகும். கடைசி ப்ராசஸ் ஆல் இந்தியா லெவலில் எலெக்ஷன் கமிட்டி முன்னாடி வைப்போம். அதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இது ஆரம்பம் தான். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.